நம்பிக்கை கம்மியாயிடுச்சு. அவர் நல்லா ஆரோக்கியமாக இருந்திருந்தால் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக நிகழ்ந்திருப்பார். தமிழ் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பார். அந்த பாக்கியத்தை தமிழ் மக்கள் இருந்திருக்கோம். அவங்க ஆத்மசாந்தி அடையிட்டார். எப்படி சொல்கிறது என்ன தெரியல. எனக்கு கல்யாணம் நடந்தப்போ வடபழனி கோயிலுக்கே தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்ச கேப்டன். அது மட்டும் இல்லை, 3 விஷயத்தில் கேப்டனா ரியல் ஹீரோவா எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபஸ்ட்டு மதுரையில் நடந்த கார்கில் போகிறப்போ ஒரு விழா நடத்த போனோம். அந்த ட்ரெயினில் நடந்த சம்பவங்கள்லாம் அவர் சாப்பிட்டாரோ இல்லையோ அத்தனை பேருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி போய் அது மட்டும் இல்லாமல் நெய்வேலியில் நம்ம காவேரிக்காக போராட்டத்துக்கு போனப்போ அங்கே அத்தனை பேரையும் பஸ்ஸில் கூட்டு போய் சேஃபாக கொண்டு வந்து சேர்த்தது. 3வது தமிழ்நாட்டில் இருந்தால் பரவாயில்ல, இந்தியாவில் இருந்தால் பரவாயில்ல, வெளிநாட்டுக்கு கூட்டு போய் சிங்கப்பூர், மலேசியா, இது எல்லா நிகழ்வுகளையும் நான் கலந்துட்டுருக்கேன். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த 3 நிகழ்வு. மலேசியா, சிங்கப்பூர் கூட்டு போயிட்டு அத்தனை பேர்த்தையும் பாதுகாப்பாக எல்லாத்தையும் பஸ்ஸுலேயும் சரி ஃப்ளைட்லேயும் சரி ஏற்றி விட்டு உட்கார வச்சுட்டு எல்லாம் ஏறிட்டாங்களா, எல்லோரும் சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு கடைசியாக ஏறி அத்தனை பேர்த்தையும் கூட்டு போய் அத்தனை பேர்த்தையும் கொண்டு வந்து சேர்த்தார். அது மட்டும் இது போன்ற சூழ்நிலையில் நான் எங்கும் வருவதே இல்லை. ஆனால் இன்று காலை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என் மகன் STR, அப்பா எப்படியாவது கேப்டன் மறைவு அவருடைய மனதை வாட்டுகிறது. நான் வெளிநாட்டில் இருக்கின்றேன், என்னால் விமானம் பிடித்து வர இயலாது. உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும், நீங்கள் செல்வது கடினம். இருந்தாலும் எனக்கு பல லட்சம் பேர் அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் எந்த மனநிலையில் அது மண்ணில் நான் இருக்கிறேன். இங்க சேர்த்து எனக்கு 9 மணி நேரம் ஆச்சு கார்ல. மற்ற எல்லாருக்கும் இருக்கிற பந்தம் வேற. அவர் கூட நடிச்சிருக்கேன், அவர் கூட பழகி இருக்கேன். ஆனா இன்னைக்கு என்ன நடிகர் சங்க தலைவர் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்குன்னா அது மொத்தமா விஜயகாந்த் சாருக்கு தான் போய் சேரும். அவர் மட்டும் இந்த சங்கத்தை மீட்டு கொடுக்கலன்னா நாங்க எல்லாருமே இவ்வளவு ஒரு மரியாதையோடு இருந்திருக்க முடியாது. அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும்